ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்து நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி, இது மீன லக்னத்திற்கான பதிவு. இந்த பதிவில் நமக்கு 3ஆம் இடத்துல இருக்கிற குரு, 11ஆம் இடத்துல சுக்கிரன், இந்த 2 கிரகங்களும் பரஸ்பர சுப விளைவான ஒரு பார்வை மூலம் நமக்கு என்ன பலன் தருகிறதுங்கிறத பார்க்கலாம். நமக்கு 3ஆம் இடமான ரிஷபராசியில் சந்திரனுடைய நட்சத்திரமான ரோகிணி 4ஆம் பாதத்தில் குரு போயிட்டுருக்காரு. இப்போ டிசம்பர் 11ஆம் தேதி சுக்கிரன் நமக்கு 11ஆம் இடமான மகர ராசியில் லாபஸ்தானத்தில் திருவோண நட்சத்திரத்தில் போகிறார். அதுவும் சந்திரனுடைய நட்சத்திரம். இந்த ஒரே கிரகத்தினுடைய நட்சத்திரம் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இந்த 2 கிரகங்கள் போகிறதுங்கிறது தான் பார்வைன்னு சொல்கிறோம். அந்த குருவும் சுக்கிரனும் பார்த்துக்கிறாங்கன்னு பேர். இப்போ குருவினுடைய அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நமக்கு கம்யூனிகேஷன் லைனுக்கு சிறப்பாக இப்போ செயல்படுறாரு. இடம் மாறுதல், ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது, ஒரு இது பண்ணுறது, டாக்குமெண்டேஷன் பண்ணுறது, அக்ரிமெண்ட்டு போடுறது, பிரயாணம் பண்ணுறது, சின்ன சின்ன ட்ரிப்பு போகிறது, ஐடி லைனில் ஒரு மாற்றங்கள், வேறு ப்ராஜெக்ட் எடுத்து செய்கிறது, ஆடு கொடுக்கறது, இது மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் ஒரு பப்ளிஷ் பண்ணுறோம் புக்கு அப்படின்னா அதெல்லாம் கம்யூனிகேஷன், தகவல் தொடர்பில் வரும். அந்த மாதிரி ஒரு இன்டியூஸ் பண்ணுற இடத்துல குரு இருக்கார். ஆனால் முதலீடு பண்ணுறது, அதே போல் ஒரு இப்போ இன்சூரன்ஸு பணம் வருது அப்படின்னு எதிர்பார்த்துட்ருப்போம், அதில் தாமதமாகிறது, வீடு கட்டலாம், இடம் வாங்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணிகிட்டே இருப்போம், அது அமையாமல் இருக்கிறது. இது மாதிரி பிரச்சனைகளுக்கும் அவர் நெகட்டிவாகவும் இருக்காருங்கிறத புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி சுக்கிரனை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நமக்கு பணம் கொடுக்குற கிரகம், நமக்கு வேலை கொடுக்குற கிரகம், நமக்கு தொழில் கொடுக்குற கிரகம், அப்பேற்பட்ட கிரகம் நமக்கு லாபஸ்தானத்தில் இருக்கிறது நன்மை தான், வளர்ச்சி தான். சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். சந்திரன் நமக்கு யாருன்னா 5ஆம் அதிபதி. இந்த 5ஆம் இடம் என்பது கலைகளை குறிக்குது, கம்யூனிகேஷனை குறிக்குது, கமிஷன் வரவு செலவு குறிக்குது, மற்றும் சினிமா போன்ற படைப்பு திறமைகளை குறிக்கிறது. அதே நேரத்தில் 5ஆம் இடம் என்பதில் ஆன்மீகமும் இருக்குது, இஷ்ட தெய்வமும் இருக்குது, கலைகள், அனைத்து விதமான கலைகளும் இருக்குது. அந்த வகையில் இந்த 3ஆம் இடம், 5ஆம் இடம் சார்ந்து 11ஆம் இடம், இந்த குரு சுக்கிரன் இவங்களுடைய பார்வைகள் நமக்கு நன்மைகளை தருகின்றன. ஆனால் புறம் சார்ந்த நன்மையை விட அகம் சார்ந்த நன்மைகள் அதிகமாக இருக்கும். அது என்ன அகம் சார்ந்த நன்மை அப்படின்னா, நம்ம உழைப்பு தான் மூலதனம். அதாவது மூளை உழைப்பு தான் மூலதனம். நம்முடைய புத்திசாலித்தனம் தான் நமக்கு மூலதனம், பணம் கிடையாது. அந்த மாதிரி இருக்கிறது தான் அகம் சார்ந்த நன்மை. ஸோ ஒரு டெக்னிக்கலாக நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் ரீதியாகவோ, ஒரு ரெப்ரசன்டேட்டிவாகவோ, ஒரு மார்க்கெட்டிங் ப்ரொஃபஷனலிஸ்டாகவோ, எந்த விதத்தில் நீங்கள்லாம் அந்த மாதிரி ஒரு லைன் எடுத்து செஞ்சிட்ருக்கீங்களோ அதன் வழியாக உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும், வளர்ச்சியை கொடுக்கும். அதன் வழியாக நமக்கு நார்மலாகவே நம்ம லைஃப்பில் நிகழ்வுகள் நல்லாயிருக்கும். அதே மாதிரி தான் ஆரோக்கியமும் நல்லாயிருக்கும், அதே மாதிரி உறவுகளும் நல்லாயிருக்கும். இப்போ கூட பிறந்தவங்க, இளைய சகோதர சகோதரி, மூத்த சகோதர சகோதரி, நண்பர்கள், இது மாதிரி சம்மந்தப்பட்ட விஷயங்களெல்லாம் நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். அவங்களுக்கு ஒரு சுபகாரியம் நடந்தால் நமக்கும் மகிழ்ச்சி. அதே மாதிரி குழந்தை சார்ந்த மகிழ்ச்சி, குழந்தைகளுடைய கல்வி சார்ந்த மகிழ்ச்சி, நமக்கு ஏற்படக்கூடிய கல்வி வளர்ச்சி, இதெல்லாமே அகம் சார்ந்த நன்மைகள். கணவன் மனைவி உறவு பலப்படும். இப்போ வீட்டில் ஒரு சுபகாரியங்கள் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும். ஒரு வரன் பார்க்குறோம் திருமணத்திற்கு, அது சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும். இந்த 12 நாட்களில் நமக்கு நல்லா அது ப்ராசஸ் ஆகும். அப்போ அனைத்து விதமான ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் ஒர்க்கு, டாக்குமெண்ட் ஒர்க்கு, இது சம்மந்தப்பட்ட ஒர்க்கெல்லாம் நல்லா டெவலப் ஆகும். அதை நல்லா பயன்படுத்திக்கலாம். இப்போ நமக்கு ஜென்ரலாக என்ன நினைப்போம் அப்படின்னா, ஒரு சுக்கிரன் அப்படிங்கிறது கெட்ட கிரகம், சுக்கிரனுக்கும் குருவுக்கும் ஆகாது, 2 பேரும் எதிரிகள் அப்படிங்கும்போது அந்த பார்வை ஏதாவது தீமை செஞ்சிருமா அப்படின்னு கேட்டால், இப்போ நமக்கு அடித்தளம் சந்திரன் தான். இந்த சந்திரன் குருவுக்கும் காமனாக இருக்கார், சுக்கிரனுக்கும் காமனாக இருக்கார். அதனால் மகிழ்ச்சியும் நமக்கு இதில் கொடுப்பார். பட் அதே நேரத்தில் நமக்கு சுக்கிரன் நமக்கு உழைப்பையும் பணத்தையும் தொழிலையும் ஒரு சுட்டி காட்டுற கிரகம். அதில் கொஞ்சம் தொய்வு இருக்கும். ஏன்னு கேட்டால் 2ஆம் இடம், 6ஆம் இடம், 10ஆம் இடம், 4ஆம் இடம், இதெல்லாம் ஒரு தொழிலை டெவலப் பண்ணுற ஸ்தானங்கள்.
ஆனால் 11 இருக்கிறதுங்கிறது வந்து அதுவும் 5ஆம் இடத்தினுடைய அதிபதியினுடைய சாரத்தில் இருக்கிறதுங்கிறது வந்து அந்த தொழில் டெவலப்மெண்ட்டை பெருசாக செய்யாது. அதாவது நான் என்ன தொழில்னால் ப்ரொடக்ஷன் தொழிலை சொல்கிறேன். இப்போ நம்மளே ஒரு மிஷினரி வச்சு நம்மளே மூலப்பொருளை போட்டு பெரிய லெவலில் மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க இல்லையா, அது மாதிரியான உற்பத்தி சார்ந்த ஃபேக்ட்ரிகள், தொழில்கள், அது உணவு சார்ந்து இருக்கலாம், உடை சார்ந்து இருக்கலாம், மருத்துவ பொருட்கள் சார்ந்து இருக்கலாம், இது மாதிரியெல்லாம் நமக்கு இருக்கலாம். அதே நேரத்தில் ரீசைக்கிளிங் பண்ணலாம், ரீப்ராசஸிங் பண்ணலாம், பழசை புதுசாக்கலாம், ஒரு ஜாப் ஒர்க் பண்ணலாம், உங்களுக்கு வந்து உதிரி பாகங்கள் செஞ்சு கொடுக்கலாம், ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ் சம்மந்தப்பட்ட தொழில்கள் செஞ்சிட்ருக்கலாம். இப்போ ஒரு சொகுசு கார்கள் எல்லாம் இருக்குது, அதுக்கு வந்து ஏதாவது ஸ்பேர் பார்ட் செய்கிற ஒரு துணை ஒரு தொழிலாக நீங்கள் நடத்திக்கிட்டு இருக்கலாம். ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம எடுக்கும் பொழுது உங்களுக்கு தொழில் அப்படிங்கிறது கெடுக்கலை. ஆனால் வந்து தொழிலை வந்து ரொம்ப பூம் பண்ணுமா அப்படின்னா அது வந்து இந்த 5ஆம் இடம் 11ஆம் இடம் பண்ணாது. ஸோ அதனால் இதில் தெரிஞ்சிக்க வேண்டியது இந்த 12 நாட்களில் நமக்கு வந்து மூளை உழைப்பு சார்ந்ததில் நல்ல அங்கீகாரம் கிடைக்கிது. அதாவது கமிஷன் வகை, கன்சல்டிங் வகை, ஐடி வகை நல்ல அங்கீகாரம் கிடைக்கிது. அதே பணம் போட்டு பணம் பண்ணுறோம் அப்படிங்கிற விஷயத்தில் அவ்வளோ பெருசாக அங்கீகாரம் இல்லை. ஆனால் கெடுக்க செய்யாது, கெடுக்கவும் கெடுக்காது. ஏன்னா சேஃப்டியான இடம். இந்த 3ஆம் இடம்ங்கிறது நம்மளுடைய ஒரு தைரியத்தையும் ப்ரெசன்டேஷன் பவரையும் க்ரியேட்டிவிட்டி மைண்டையும் இன்க்ரீஸ் பண்ணுற இடம். 11ஆம் இடம்ங்கிறது நமக்கு எப்படி இருந்தாலும் ஒரு லாபம், மனமகிழ்ச்சியை கொடுக்குற இடம். அதனால் இதில் வந்து ஒரு சப்போர்ட்டிவாக இருக்குது இந்த 2 கிரகங்களும். இதை நம்ம நல்லா பயன்படுத்திக்கலாம். பாஸ்கரா அஸ்ட்ராலஜி சிஸ்டத்தில் நம்ம ஜனனஜாதத்தை கணிக்கும்போது நமக்கு 12 பாவ உபநட்சத்திரங்கள் கிடைக்கும். அந்த உபநட்சத்திரங்கள் தான் நமக்கு யார் பணம் கொடுக்கறது, யார் தொழிலை கொடுக்கறது, யார் வந்து நமக்கு நன்மைகளை செய்கிறாங்கிறது கரெக்டாக புரியும். அதில் வச்சு நீங்கள் திசாபுத்தி அந்தரத்தில் அந்த பலன்களை அனுபவிக்க போகிறோம். விதி கொடுப்பனையை நம்ம திசாபுத்தி கொடுப்பனை மூலம் நம்ம அனுபவிக்க போகிறோங்கிறத இந்த மாதிரியான கோச்சாரங்கள் உறுதி செய்யுங்கிறது தான் நம்ம இந்த அட்வான்ஸ்டு அஸ்ட்ராலஜியினுடைய சிஸ்டம். அதன்படி நமக்கு அன்றாடம் நடக்கக்கூடிய நட்சத்திரம் நமக்கு எந்த பாவத்தை இயக்கிற நட்சத்திரங்கிறது புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். இது மாதிரியான பதிவுகளில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நமக்கு கிரகம் இருக்கிற இடம் மட்டும் முக்கியம் அல்ல, அது செல்லக்கூடிய நட்சத்திரமும் பாவ தொடர்புகள் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதன் மூலமாக நம்ம அடுத்தடுத்த கட்டத்துக்கு ஜோதிடத்தை நகர்த்திட்டு போனோம்னா ஒரு பாவங்கள் தான் நமக்கு நிகழ்வுகளை வந்து நிகழ்த்துதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு என்ன திசை நடக்குதோ, அது எந்த பாவங்களை இயக்குதோ அது சார்ந்து நாம் முடிவுகளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு நன்மைகள் இருக்கும். நமக்கு ஆழந்தெரியாமல் காலை விட்டோம் அப்படிங்கிற நிலைமை வராது. ஏன்னா எல்லாமே நம்ம வந்து ஒருத்தர் கம்பேர் பண்ணிட்டு தான் ஒரு தொழிலில் போய் ஈடுபடுறோம். ஒரே தொழிலில் காம்படிஷனாக நிறைய பேர் ஈடுபடும்போது எல்லாருமே ஏன் ஈக்குவலாக ஜெயிக்கிறது இல்லை அப்படின்னா, இது வந்து அவங்கவங்க ஜனஜாதக திசை, விதி கொடுப்பினை, மதி கொடுப்பினை, திசை கொடுப்பினைன்னு 3 இருக்கு இல்லையா. இந்த 3ம் வந்து அந்த பொட்டன்ஷியல் வந்து அகம் சார்ந்து வச்சுருக்கா, புறம் சார்ந்து வச்சுருக்கான்னு தெரிஞ்சு தான் அதை பயன்படுத்தினா தான் அது தெரிய வரும். அப்படி பயன்படுத்தாததுனால தான் அந்த மாதிரி விளைவுகளை சந்திக்கிறாங்கங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் இந்த பதிவு. இந்த குருவாகட்டும் சுக்கிரனாகட்டும் நம்ம ஆதிபத்திய ரீதியில் எடுக்கலாமல் நம்ம சர்க்கியூட்டில் நட்சத்திரங்கள் வடிவத்தில் எப்படி இருக்காங்க. இப்போ குருன்னு சொன்னால் அவர் வந்து 4ஆம் இடத்துல இருக்கிற புனர்பூசம், 8ஆம் இடத்துல இருக்கிற விசாகம், 12ஆம் இடத்துல இருக்கிற பூரட்டாதின்னு நம்ம புரிஞ்சுக்கணும், அப்படி உள்வாங்கிக்கணும். அதே மாதிரி சுக்கிரன்னு சொன்னால் 2ஆம் இடத்துல இருக்கிற பரணி, 6ஆம் இடத்துல இருக்கிற சிம்மராசியில் இருக்கிற பூரம், 10ஆம் இடத்துல தனுசு ராசியில் இருக்கிற போராடம்னு புரிஞ்சுக்கணும். இந்த காம்பினேஷனில் தான் எந்த பாவ தொடர்புகளில் நம்ம ஜனன ஜாதகத்தில் அவங்க நன்மை செய்கிறாங்கிறது தெரிஞ்சு பயன்படுத்தணும்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.